Hello guys, back to our channel AKVT family. இப்போ நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னா அந்த ப்ராடக்ட் தான் தூக்கி போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அமேசானில் தான் வந்திருக்கு. பட் அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே எதுவுமே தராமல் வெறும் வரும். இது மட்டும் தான் அமேசானுக்கு. பில்லு தந்துருக்காங்க. இது நம்மளுக்கு தாளத்தி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறோம். பாட்ஸுக்குள்ளே ஒரு பாட்ஸ் தந்துடுறாங்க. இப்போ அருமையானது பாட்ஸுக்குள்ளே பாட்ஸு. இந்த பாட்ஸ் நம்ம தீ வைக்கணும். இதுதான் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்டு. இதெல்லாம் ப்ராடக்ட்டுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். இதை நம்ம சேனலுக்காக ஒரு ட்ரை பேட் தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அது வேறு வீடியோ வச்சுருக்கேன். அது நான் போட மாட்டேன். இதுதான் ஒரே அன்பாக்ஸ் வீடியோ. இதுதான் அந்த 360 டிகிரி சுற்றுறது. அப்புறம் இதுதான் அந்த ட்ரைபேட் மேலே மாட்டுறது. இது அன்பாக்ஸ் பண்ணனால இந்த கவரு, இந்த பாக்ஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு. ஃபைனலி இது வந்து 7 feet லென்த் இருக்கிற ஸ்டாண்டு. பெருசாக டேபிள் வந்து எனக்கு ஜஸ்ட் வருது. இதுலேருந்து வச்சா என்னுடைய கொஞ்சம் இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வருது. இதுக்கு மேலே ஒரு கேப் தந்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த 360 டிகிரி ரொட்டேஷன் இதில் ஃபிட் பண்ணலாம். இப்படியும் ஃபிட் பண்ணலாம். அப்படி வேணாம்னா இங்கே இருக்குல்ல இந்த கோல்டன் கலர், இதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபிட் பண்ணலாம். வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம். இங்கே ஒன்று இருக்குல்ல, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம். லூஸ் பண்ணிட்டு டிங்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 இப்படி வந்து 3த்தையும் இப்படி பண்ணிட்டு அப்படியே இங்கே மேலே இப்படி கை வச்சு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். ஜஸ்ட்டு அப்புறம் இங்கே செகண்டில் ஒரு இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். செகண்ட் லூஸ் பண்ணால் அது கொஞ்சம் மேலே போகும். அப்படியே உங்களுக்கு காட்டணும். இங்கே ஊக்கம் வருது. அப்புறம் நம்மளுடைய தேர்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். தேர்ட் போகுது இவ்வளோ தூரம். நான் உங்களுக்கு வந்து கீழேருந்தே வச்சு காட்டுறோம். கீழே இது வந்து வேணும்னா இது கூட மேலே அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. நான் வந்து இதோடைய 2வது இதெல்லாம் ஓகே. நம்ம இப்போ இதில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபோன் ஒன்று மாட்டி வந்து நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி எடுக்குதுன்ட்டு. எப்பவுமே இதில் இப்போ ஃபோனை வைக்கும் போது பேக் கேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்படி வைக்க போகிறோம். இப்படி வைக்கிறதுனால இந்த ஹார்ன் பட்டனும் இந்த பவர் பட்டனும் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். லைட்டாக இப்படி தள்ளிக்கலாம். வந்து நம்ம வந்து ஒரு ஃபோனை வச்சிட்டோம்.
நம்ம வந்து ஃபோனை வச்சுட்டு கீழே வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபோனில் அவ்வளோ கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. இப்படி வச்சுட்டு இப்போ நான் கீழே ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கிறேன். சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எவ்வளோ தூரம் போய் ஏற்றணும். இந்த செகண்டு திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒன்றத்தை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுவாங்க. இது வந்து எப்போவுமே டீ ஷேப்பில் தான் இருக்கணும். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீ ஷேப்பில் தான் இது இருக்கணும். அப்புறம் இது ஜஸ்ட்டு இதை வந்து மேலே தூக்கிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கப்புறம் கேமராமேன் யாரும் தேவையில்லை. நம்ம வந்து இதை வாங்கினதுனால இப்போ வந்து இது டைட் ஆகிடுச்சா. இது நான் உங்களுக்கு பற்றி இதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காது. நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் சார். இப்போ அவ்வளோதான். இதை வந்து லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எனக்கும் இது வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி இருந்தது. நம்ம இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது 3த்தையும் ஓப்பன் பண்ணிடணும். ஸ்டாண்ட் அப்படியே இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இதை வந்து நம்ம வந்து இப்படி முன்னாடி இப்படி தள்ளத்து மூலயமா இது வந்து லூஸ் ஆகும். பின்னாடி தள்ளத்து மூலயமா இது வந்து டைட் ஆகும். இது வந்து இதுக்கு 3த்துக்குமே விரியத்துக்கு. அப்புறம் இதுக்கும் ஹைட்டு பண்ணிக்கலாம். நம்ம என்ன கீழே இறக்கிக்கலாம், இல்லை மேலே ஏற்றிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் வந்து இது வந்து எப்படின்னா அதே மாதிரி தான் முன்னாடி தள்ளத்து. இதில் என்ன ஒன்றுனா இங்கே மேலே ஃபோன் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம வந்து இதை வந்து லூஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபோனை ஸ்ட்ரைட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஒன்று இருக்குல்ல, இதை வந்து லூஸ் பண்ணி ஃபோனை திருப்பிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இதுவும் மேலே ஏற்றிக்கலாம். மொத்தம் இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மேலே ஏற்றி நீங்கள் டைட் பண்ணாமல் விட்டிங்கனாலே லூஸ் ஆகிடும். அப்புறம் தேர்ட் ஸ்டெப், இது வந்து தேர்டு ஸ்டெப்பு. ஃபோர்த்துக்கு வந்து இந்த 360 டிகிரி ரொட்டேஷனு. இப்போ நம்ம வந்து இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, இங்கே ஒரு லேம்ப் இருக்கா, லேம்ப் இல்லை, ஒரு டைட்டில் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. இது இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோனை இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். லைட்டாக லூஸாக இருக்குது, இருங்க டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பின்னாடி லூஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி சுற்றிக்கலாம். வித்து ஃபோன் இப்படி வச்சுக்கலாம். இது ஃபோனை இப்படியும் வச்சுக்கலாம். ஃபோனை இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டில் வச்சு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். வந்து நம்ம டைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோனை வைக்க தந்தால் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோனுக்கு வந்து இதுக்கு மேலே மட்டும்தான் இப்படி போயிட்டு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோனை இப்படி கீழேருந்து இப்படி புஷ் பண்ணால் இப்படி மாட்டிக்கும். திருப்பி எடுக்கிறதா ஃபோனை மேலே எடுத்து இப்படி எடுக்கணும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பேசிக்காகவே. நான் இருந்தாலும் சொல்கிறேன் சும்மா. நம்ம வந்து இதில் மாட்டி ஒரு வீடியோ எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சில ஷேக் தெரியும். அது கேமராமேன் சரியாக நிற்க மாட்டோம், ஆடினே இருக்கான். நம்ம இப்போ கேமராமேனை காட்டலாம். வாடா டே ஃப்ரெண்ட்ஸ், அவன் கூப்பிட்டு வந்து ஓட்டினான் கீழே. இப்போ
இப்போ வந்து இது வந்து ஷேக் இல்லாமல் இருக்கும். பின்னாடி காட்டன் மட்டும் தான், பெட்ஷீட் மட்டும் தான் ஷேக் ஆகும். இப்போ நம்ம அடுத்த அன்பாக்சிங் என்னென்னா மைக் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் வந்து அமேசானில் ஆர்டரும் போட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, அரைவிங் ஆன் ஃப்ரைடேன்னு இருக்கா, இருங்க ஒரே நிமிஷம். இந்த வீக் ஃப்ரைடே வந்து மைக் வந்து அரைவ் ஆகிடும். இந்த மைக்கை பற்றி நான் உங்களுக்கு அன்பாக்சிங் ப்ரீவியஸ் வீடியோவில் வரும். இப்போ இந்த ஸ்டாண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அமேசான் லிங்க்கும் தரேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மைக்கோடைய ரேட் வந்து இந்த ட்ரைபேடோடைய ரேட் வந்து 340 rupeesக்கு வித் டெலிவரி சார்ஜோடு நான் வாங்கினேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மைக் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்கணுன்ட்டு அது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பை.